சிறுவாபுரி முருகன் கோவில் பற்றிய அறியப்படாத சில ரகசியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் முருகனின் பக்தராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சென்னைக்கு அருகில் தான் சிறுவாபுரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. அங்கே முருகன் கோவில் இருக்குது. பாலமுருகன் திருக்கோவில்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் இந்த ஊரில் பக்தர்கள் அலைபாய்ந்து சென்ற ஒரு யானையை அடக்க முடியாமல் தவிச்சாங்களாம். அப்போ முருகான்னு சொல்லி அழைச்சாங்களாம். அப்போது ஒரு சிறுவன் வந்து யானையை எளிதாக அடக்கி சிரித்தபடி மறைந்தானாம். பின்னர் அந்த சிறுவன் யார் என்று பக்தர்கள் உணர்ந்தார்கள். அவர்தான் முருகப்பெருமான். அதனால் இந்த இடம் சிறுவாபுரி என அழைக்கப்பட்டது. இது சென்னையின் அருகில் இருக்கிறது. இங்கே நிறைய பக்தர்களுக்கு அவங்களுடைய வேண்டுதலை முருகன் நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஒரு பக்தர் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்களாம். அப்போ சிறுவாபுரி போய் விளக்கு ஏற்றினாங்களாம். அவங்க போன ஒரு வாரத்திற்குள்ள அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிட்டா. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மாதத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமை சிறுவாபுரி போய் முருகனை வழிபாடு செய்து கொண்டு வராங்களாம். இங்கே யாரேனும் மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை, வேலை தடைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டா பாலமுருகனை சிறுவாபுரியில் தரிசிக்க வந்தால் அந்த சிரிக்கும் சிறுவனின் அருள் அவர்களின் மனதில் அமைதியும் வாழ்க்கையில் நிம்மதியையும் வெற்றியும் கொடுக்குதாமா. சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒருவர் சென்றால் கோவில் வாசலில் இருந்து உள்ளே செல்லும் வரை மனம் இலகுவாகும். மணி ஒளி, வேல் அலங்காரம், தீபத்தின் வெப்பம் எல்லாமே பக்தருக்கு நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று முருகன் சொல்வதை போல இருக்குமா. இப்படிப்பட்ட சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு நாமும் ஒரு முறை செல்லலாமா?